ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேஸ் லைஃப் அண்ட் எக்கனாமிக் நியூஸ். நான் உங்கள் கௌதம். நீங்கள் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறமேட்டு வந்துட்டு ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது நாளைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் நடந்து இருக்கும். இன்னைக்கு நடந்திருக்கிறதோட டீட்டெயில்ஸை இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு ஜியோ பொலிட்டிக்கலாக வந்துட்டு இப்போ என்ன ஸ்டேஜஸில் இருக்கு, வார், யூஎஸ் ஈரான் வாரும் சரி, இன்னொன்று ரஷ்யா சைடான வாரும் சரி, ரெண்டுமே நம்ம கண்ட்ரியோட எக்கனாமி இம்பாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு, ஒன் வே ஆர் தி அதர். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் மற்ற சின்ன சின்ன அப்டேட்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, மார்க்கெட் சாஃப்ட் பண்ணுறது, அது வந்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க புதுசாக, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் பிரஸ் எடுத்துக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணி அப்படியே ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம டீப்பாக பார்க்கலாம் என்ன எனக்கு அப்டேட்ஸ்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நேற்று ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க செபிலேருந்து, சிஏஎஸ்னு ஒன்று. அதுபடி என்ன பண்ணனா வந்துட்டு F&O எனேபிள் ஸ்டாக்ஸ் குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல. அந்த ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு 9:15 to 3:15 வரைக்கும் தான் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அடுத்த நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன் மாதிரி பண்றாங்க எல்லா இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் சரி, ரீட்டைலர்ஸும் சரி. அதாவது ஒரு நியூ சிஸ்டமா இருக்கு செபி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்குது. இப்போதைக்கு பாக்கிறதுக்கு அது ஏதோ ஒரு மாதிரி மேனிபுலேஷன் மாதிரி பண்றாங்களா, டெய்லிக்கும் இந்த 2 நாள் பண்ணாத ஒரு டேட்டா வச்சு சொல்றதுன்னா வந்துட்டு 3:15 வரைக்கும் நல்லா இருக்கு மார்க்கெட்டு. அதுக்கப்புறமேட்டு பல்கா பை ஆகுது. ஒரு நேற்றுக்கும் சரி இன்னைக்கும் சரி மார்க்கெட் இருந்த ரேஞ்சில இருந்து 200 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த குறிப்பிட்ட டைம்ல. அதுவும் 3:15க்கு மேலதான் அந்த இது நடக்குது. அது என்னன்னு தெரியல. இன்னும் நம்ம ட்ரேடர்ஸ் எப்படி, ட்ரேடர்ஸும் சரி இன்வெஸ்டர்ஸும் சரி, அது எப்படி நம்ம மார்க்கெட்ல அக்செப்ட் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியல. அதுல அடாப்ட் பண்ணிக்கணும். அதோட ரிசல்ட்டா வந்துட்டு மார்க்கெட் பார்க்கறதுக்கு புல்லிஷ் மொமெண்டம் தான் இருக்கு. நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்றது புல்லிஷ் மொமெண்டம் தான். பட் என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறமேட்டு இது ஒரு லிவரேஜ் கொடுத்துருக்கு இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு. லம்பா இன்வெஸ்ட் பண்ணி லம்பா செல் ஆஃப் பண்றதுக்கு. ஸோ இதுல இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ரீட்டைலர்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன கேபிட்டல் பண்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணி அவங்க ஒரு ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. பட் ரீட்டைலர்ஸ் ஒரு மாதிரி சின்ன ஒரு ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்துட்டு நிறைய கேபிட்டல் யூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இப்போதைக்கு தெரியுது. பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யாரும் 3:10க்கு மேல ஆப்ஷன்ஸை ஹோல்ட் பண்ணாதீங்க. லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகேங்களா? இதுதான் நான் இந்த ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்குள்ள போனோம். என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் டியூஸ்டே 4th ஆகஸ்ட். இன்னைக்கு வந்துட்டு ஓஎன்ஜிசியோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. அதனால அந்த ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏறி இருந்திருக்கு. பாஸ்ட்ல நடந்தது என்ன வந்துட்டு இந்த நேற்றுக்கு வந்துட்டு 24,774 கிட்ட மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி நம்ம எப்பயும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்துட்டு மார்க்கெட் வால்டைலா இருந்திருக்கு. காலையில இருந்து செல் ஆஃப் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 25,450க்கு மேல அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு மார்க்கெட். நிஃப்டி பர்டிகுலரா, சென்செக்ஸும் வந்துட்டு 77,500 அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஹியூஜா லாஸ் பண்ண செக்டார்ஸ் என்னன்னா வந்துட்டு பேங்க் கொஞ்சம் லாஸ் பண்ணிருக்கு, அப்புறம் ரியாலிட்டி இண்டெக்ஸ், இந்த 2 இண்டெக்ஸும் ஹெவி செல் ஆஃப் ஆனது நடந்திருக்கு. அதோட ரிசல்ட்டா வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பேரிஷ் ஆன ஒரு சினாரியோட தான் இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லா. பட் ஃபைன், இன்னைக்கு மார்க்கெட் முடியும் போது வந்துட்டு திருப்பியும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஏறி 24,620 அந்த ரேஞ்சு கிட்ட முடிஞ்சிருக்கு நிஃப்டி. இது வந்துட்டு என்ன சொல்றதுன்னா வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு ஒரு புல்லிஷ்கான மொமெண்டம் காமிக்குது. பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. பையா இருந்தாலும் காலும் சரி, புட்டு செல் ஆஃப் நடக்கீங்கன்னா புட்டும் சரி, ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ப்ராப்பரா பண்ணுங்க. யாரும் ரொம்ப ஹெவி ரிஸ்க் எடுத்து மார்க்கெட்ல மணி யூஸ் பண்ணாதீங்க. அதான் நான் வந்துட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயும் ஆடானா சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு கெயின் பண்ண செக்டார்ஸ் என்னன்னா வந்துட்டு ஃபினான்சியல் சர்வீசஸ் கெயின் பண்ணிச்சு, அப்புறம் ஃபார்மாசியூட்டிக்கல் கம்பெனிஸ் கொஞ்சம் கெயின் பண்ணிச்சு. அப்புறம் வந்துட்டு ட்ரெண்ட் லிமிடெட் வந்துட்டு எனக்கு ரிசல்ட் பண்ணாங்க. அதோட ரிசல்ட்டா வந்துட்டு இன்னைக்கு ட்ரெண்டும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அப்புறம் எல்என்டியும் வந்துட்டு ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் கெயின் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேஷ்ல. அதோட ரிசல்ட்டா வந்துட்டு எல்என்டி கம்பெனியும் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல. இதுதான் என்னோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டான சம்மரி. அடுத்தது நம்ம ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி பார்ப்போம். ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அவங்க வந்துட்டு நிறைய இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னது என்னன்னா, நிறைய வந்துட்டு சினாரியோ சொன்னாங்க. அக்ராஸ் தி வேர்ல்ட் நடக்கிறது, மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ்,
அப்புறம் யூரோப்ல வந்துட்டு ஃபயர், இது ஃபாரஸ்ட் ஃபயர், அது ரொம்ப அவங்க டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஸ்பெயின், பிரான்ஸ்ல வந்துட்டு ஃபாரஸ்ட் ஃபயர் கடந்த ஒரு 2 வீக்ஸ் பக்கமா வந்துட்டு ரொம்ப வைட் ஸ்ப்ரெடா நடந்துட்டு இருக்கு. அதுல மட்டும் ஹீட் வேவும் வந்துட்டு யூரோப்பை போட்டு ரொம்ப தாக்கிட்டு இருக்கு இந்த வருஷம். அதோட ரிசல்ட்டா வந்துட்டு நிறைய பேர் இறந்தும் இருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஏசி பர்ச்சேஸ் ஆனது யூரோப்ல அதிகமா நடந்திருக்கு இந்த ஒரு ஹீட் வேவ் சஸ்டெயின் பண்றதுக்காக. அப்புறம் வந்துட்டு அந்த அவங்க வந்துட்டு யூஸ்வலா யூரோப்பியன்ஸ் வந்துட்டு நல்லா கோல்டு வெதருக்கு பழக்கப்பட்டவங்க. அவங்க இந்த மாதிரி ஹீட் வேவ் சஸ்டெயின் பண்றதுக்கு நிறைய கன்சூமர் கூட்ஸ் வந்துட்டு இப்போ இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அதோட ரிசல்ட்டா வந்துட்டு அவங்க நம்மளதான் ஒரு குட் வயபிள் பார்ட்னரா பாக்குறாங்க தென் சைனா. இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கூட்ஸ்க்கும் சரி, இந்த மாதிரி ஹீட்டை சஸ்டெயின் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு நம்மள்ட்ட இருந்து அதிகமா இம்போர்ட் பண்றாங்க. அதோட ரிசல்ட்டா வந்துட்டு அந்த கம்பெனிஸ் இப்போ வந்துட்டு ஏசி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அப்புறம் வந்துட்டு நிறைய உடம்ப கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிஸ் வந்துட்டு லைக் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது அதிகமா, அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி ரிலேட்டட் திங்ஸ் வந்துட்டு நம்மள்ட்ட இருந்து அதிகமா இம்போர்ட் பண்றாங்க அவங்க யூரோப். அதோட நம்மளே வந்து லைட்டா அந்த அந்த ஓரியன்டட் செக்டர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லைக் எனர்ஜி செக்டார் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கூலிங் ரிலேட்டடா, அதாவது எப்படி சொல்றது, ஏசி இல்லாம அதர் ஃபீச்சர்ஸ் அவங்களை எப்படி கூலிங்கா வச்சுக்கமோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு நம்ம இதுல எனர்ஜி செக்டர்ஸ்ல பூம் ஆயிட்டு இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டீல் கம்பெனிஸும் நிறைய வந்துட்டு இப்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துட்டு நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு இந்தியன் இண்டெக்ஸ்ல பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம இதோட ரிசல்ட் தான் வந்துட்டு நீ ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி என்ன சொன்னோம்னா, அக்ராஸ் தி குளோப் வந்துட்டு ஃபுட்டு ஹங்கர் இண்டெக்ஸ், அதாவது ஃபுட் வந்துட்டு நிறைய பேர் இல்லாம இருக்காங்க. ஸோ ஃபுட் இன்ஃபிளேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்துட்டு ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இந்த வாட்டி லைட்டா வந்துட்டு ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. பேசிக்கா வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு ஹியூஜ் மார்க்கெட், யங் யூத் அதிகமா இருக்க மார்க்கெட். இப்ப நம்மள்ட்ட வந்துட்டு பர்ச்சேசிங் பவர் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த இன்ஃபிளேஷனை மேட்ச் பண்ற அளவுக்கு நம்மளோட கன்சியூமர்ஸ் கிட்ட பர்ச்சேசிங் பவர் ஆஸ் ஆஃப் நோ கம்மியா இருக்கு. ஸோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணிருக்காங்க. எதனாலன்னா வந்துட்டு நம்ம எக்கானமியை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு நம்ம அதிகமா பர்ச்சேஸ் பண்றோம். பட் ஓவரால் எக்கானமிக்கும் வந்துட்டு அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னா வந்துட்டு அதிகமா அவங்க கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. பட் கவர்மெண்டோட ரெவன்யூ கொஞ்சம் குறையுது, நம்மளுக்கு கம்மியா கொடுக்கறதுனால. கவர்மெண்ட்டும் வந்துட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொஞ்சம் ஹைக் பண்றாங்க. ஸோ தட் இதோட ரிசல்ட்டா என்ன ஆகும்னா வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு ஆர்பிஐக்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்து பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் காஷியஸா இருங்க நாளைக்கு ட்ரேடிங் செஷனை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இதோட நீட்சி நாளைக்கு கொஞ்சம் தொடரும். ஏன்னா வந்து நாளைக்கு தான் மெயினான அனௌன்ஸ்மெண்ட், இது ரேட் ஹைக் கண்டிப்பா நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸும் வந்துட்டு இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. அதனால அதோட ரிசல்ட்டா வந்துட்டு எனர்ஜி ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலும் வந்துட்டு திருப்பி நம்ம $80 குறைஞ்சதுன்னு லாஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அப்போ சொன்னோம். திருப்பி இப்போ $81 பக்கம் பர் பேரல் க்ரூட் ஆயில் போயிடுச்சு. ரொம்ப ட்ரம்ப் வந்துட்டு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்காரு. இதுதான் ஈரானுக்கு லாஸ்ட் சான்ஸ். அவங்களோட நியூக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களோட சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்ஸ் என்ரிச் யுரேனியம் அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சரண்டர் பண்ணிடுங்க, இல்லாட்டி கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 25,000 சோல்ஜர்ஸ் பக்கம் அவங்க பார்டரை நிக்க வச்சிருக்காரு. கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணி அவங்கள்ட்ட இருக்க அந்த யுரேனியம் வந்துட்டு திருடிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு. இதான் லிட்டரலா அவர் பண்ணிருக்காரு. தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அவர் வந்து ரெடியா இருந்தா மிரட்டிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு இப்ப யுரேனியம் சரண்டர் பண்ணுங்க, இந்த ஹார்மோஸ்க்கான கண்ட்ரோல், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல, அதோட கண்ட்ரோல் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த மிட் டர்ம் எலெக்ஷன் கூட எய்தர் வந்துட்டு ஈரான் வந்துட்டு அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கண்ட்ரோல் யூஎஸ்ட கொடுக்கணும், ஆர் அமெரிக்கா வந்துட்டு ட்ரம்ப் நான் ஒத்துக்கணும், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று நடந்தாதான் வந்துட்டு இந்த ஸ்டேல்மேட் சிச்சுவேஷன்ல இருக்கு இந்த வார் இப்போதைக்கு. பட் பார்த்து அக்கார்டிங்லி டிசைட் பண்ணுங்க. இந்த நவம்பர் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் வால்டைலா இருக்கும் சொல்றோம். நம்மளோட கண்ட்ரியோட க்ரோத் என்னதான் நல்லா இருந்தாலும் இவர் பண்ற இந்த சேட்டையான விஷயத்தினால வந்துட்டு நம்ம மார்க்கெட் தினந்தோறும் ஒரு வால்டாலிட்டி சந்திச்சுட்டு தான் இருக்கு. பார்த்து நிதானமா டிசிஷன் எடுத்து பண்ணுங்க மார்க்கெட் வாட்ச் பண்றவங்க எல்லாரும். அப்புறம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் தான் நான் கன்சாலிடேட்டா சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி தினந்தோறும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனான திங்ஸ் வந்துட்டு நம்ம சேனல்ல பார்க்கணும்னு வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதான் வந்துட்டு கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ, பாய்.